ஹலோ மக்களே! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? இன்னைக்கான ஒரு சூப்பரான காமெடி சீன் பார்த்துடலாமா? இப்ப ஸ்டார்ட்டிங்லயே பார்த்தீங்கன்னா, நம்ம காமெடியன் இருக்காருல்ல சந்தானம், அவர் வந்துட்டு இப்ப வருவாரு. அவர் கூட பிறந்த தங்கச்சி 3 பேர் இருக்காங்க. இவங்க 3 பேரும் இப்ப கூட்டிட்டே வரும்போது பார்த்தீங்கன்னா, "அண்ணா, இது உனக்கு 100வது ஜல்லிக்கட்டு. எப்ப பார்த்தாலும் ஜல்லிக்கட்டு, ஜல்லிக்கட்டுன்னு போற. ஆனா ஒரு புல்லுக்கட்ட கூட கண்ணுல காட்ட மாட்டேங்கிறன்னு" சொல்லுவாங்க. உடனே அவர் என்ன சொல்வாருன்னா, "கண்ணுங்களா, பொண்ணுங்கன்னா வந்துட்டு புல்லுக்கட்டு போடுறதோட நிப்பாட்டிக்கணும். ஜல்லிக்கட்டுலாம் பார்க்கணும்னு நினைக்கக்கூடாது. புரியுதா?" அப்படின்னு சொல்லுவாரு. நான் வந்துட்டு அண்ணா வேக வேகமா கிளம்பும்போது பார்த்தீங்கன்னா வந்துட்டு, "இருங்க நான் டிஸ்ட்ரிக்ட் சுத்துனதுக்கு அப்புறம் போகணும்னு" சரிம்மான்னு அவரும் நின்னுட்டு இருப்பாரு. ஊரு கண்ணு, உறவு கண்ணு, அந்த கண்ணு, இந்த கண்ணு பட்டு போகணுன்ற மாரி சுத்தியும் போட்டுருவாங்க. உடனே போய் கொட்ட போயிடுவாங்க. உடனே பக்கத்துல இருக்காருல்ல வர முடியும். அவர் என்ன சொல்லுவாருன்னா, "எனக்கு இல்லையா?" அப்படின்ற மாரி கேட்டுட்டே இருப்பாரு. அவங்க பாட்டுக்கு போய் அங்க கீழ கொட்டிடுவாங்க. இப்ப பக்கத்துலயே இவர் திரும்பி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்த இவங்க வீட்டுக்கு ஆப்போசிட்லயே கொஞ்சம் இடம் இருக்கும். அந்த இடத்துல வந்துட்டு 2 பெஞ்ச தூக்கிட்டு வந்து போட்டிருப்பாங்க. அந்த பெஞ்ச் ஃபுல்லா பசங்க உட்கார்ந்திருப்பாங்க. கீழ ஒரு போர்டு வச்சிருப்பாங்க. டீ கடை அப்படின்னு சொல்லிட்டு எழுதி அங்க தனியா ஒரு போர்ட கீழ அதாவது கால் வைக்கிற இடத்துக்கிட்ட ஒரு போர்ட வச்சுட்டு இவங்க எல்லாம் சுத்தி உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. இவங்க போனோனே பார்த்தீங்கன்னா, அங்க இருக்க பசங்க எல்லாருமே இந்த 3 பொண்ணுங்களுக்குமே வந்துட்டு ஹாய் சொல்லிட்டு இருப்பாங்க. "சீ மூஞ்ச பாருன்னு" அவங்க வேற பதிலுக்கு திட்டிட்டு இருப்பாங்க. இது எல்லாரும் வந்துட்டு இவர் பார்த்துட்டே இருப்பாரு. இவருக்கு செம கோவம் வந்துரும். உடனே என்ன சொல்லுவாருன்னா, "ஏ சாணி உருண்ட, இந்த மாட்ட கொஞ்சம் புடி, நான் அத வந்துடுறேன்னு" சொல்லிட்டு அவர் கையில அந்த மாட ஒப்படைச்சுட்டு இங்க வருவாரு. உடனே அங்க உள்ளவங்க இவர் வரத தெரிஞ்சவொடனே டக்குனு இப்ப நியூஸ் பேப்பர் படிக்க ஆரம்பிச்சுருவாங்க. நாளை முதல் பெட்ரோல் விலை உயர்வு அப்படின்னு அப்ப இன்னைக்கே மொத்தமா இவங்க மொத்த பேரையும் எரிச்சு விட்ற வேண்டியதான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. நான் வந்துட்டு இப்ப அவங்கள என்ன சொல்லுவாங்கன்னா, என்னடா பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்கும்போது, நாங்க என்ன பண்றோம், டீ கடையில உட்காந்து டீ குடிச்சிட்டு இருக்கோம்னு சொல்லுவாங்க. உடனே அவர் கேட்பாரு, எது இது டீ கடையா? வீட்ல இருந்தே டீயை போட்டு ஃபிளாஸ்க்ல ஊத்தி எடுத்துட்டு வந்துட்டு இங்க வந்துட்டு உட்காந்துட்டு இந்த மாதிரி பண்றதா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அங்க ஒருத்தர் பாதி தலை முடி இருக்கும், மிச்ச முடி இருக்காது. அவர் ஒருத்தர் வந்து நின்னுட்டு அவர் உடனே கேட்பாரு, இதாப்பா அந்த வயசு பசங்கள தொந்தரவு, ஒரு வயசு பொண்ணுங்க வீட்ல இருந்துடக்கூடாது, உடனே அந்த வீட்டுக்கு வந்துருவீங்களே, எல்லாரும் எந்திரிச்சு போங்கப்பா அப்படின்னு. என்ன போங்கப்பா, மொத நீங்க வா, நான் வயசு பசங்களை கூட நம்பிடுவேன், ஆனா உன்ன மாதிரி வழுக்க விழுந்த ஆளுங்களை தான் நான் நம்பவே மாட்டேன். உன்னதான் உதைக்கணும், பேப்பர் வெயிட் தலையா அப்படின்ற மாதிரி திட்டிட்டு இருப்பாரு. பார்த்தோம் அப்படின்னா, என்னடா எல்லாம் காமெடி நடக்கிற மாதிரி உட்காந்து பார்த்துட்டு இருக்கீங்க, கிளம்புங்கடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் அடிச்சு உதச்சு எல்லாரும் துரத்தி விட்டுருவாரு. எல்லாரும் அங்க எந்திரிச்சு போனோடனே இப்ப தங்கச்சிங்களுக்குலாம் கோவம் வரும். ஏன்னா டெய்லி இதே மாதிரி ஏதாவது ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டே இருக்கீங்க, எங்க மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அப்படிலாம் சொல்ல முடியாது கண்ணுங்களா, நம்ம எல்லாரும் ஒரே குக்கர்ல இந்த இட்லிங்க, அதனால நம்ம எல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணுதான், ஆனா காலம் கெட்டு கிடக்குது, என்ன செய்ய சொல்றீங்க, எல்லாரும் உள்ள போங்கன்னு எல்லாரையும் அனுப்பி விட்டுட்டு வேற எவனாவது இருக்கானான்னு பார்த்துக்கிட்டே வருவாரு. பார்த்தோம் அப்படின்னா வந்து திரும்ப அந்த மாட்டை கூட்டிட்டு வந்துகிட்டு இருப்பாரா. உடனே போற அப்படின்னு ஒருத்தர் உட்காந்துட்டு, என்ன காலையா எங்க போயிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் போறேன், இதுங்க ரெண்டுத்துக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அரமுடிக்கும் மாடுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க போறாராம். அந்த மாதிரி சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, ஜல்லிக்கட்டுக்கு போறேன் அப்படின்னோடனே 5 வருஷமா நீயும் இதே தான் சொல்ற. ஆனா ஒரு ஜல்லிக்கட்டுல கூட உன்ன பார்க்கவே முடியலையே. கூடிய சீக்கிரம் உண்மை என்னன்றத கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு வேற அவர் சொல்லிடுவாரு. ஓடி போன உன் பொண்டாட்டிய கண்டுபிடி. அதுக்கப்புறம் உண்மை என்னன்னு கண்டுபிடிக்கலாம் அப்படின்ற மாதிரி திட்டி விட்டு போவாரு. வெளிய அப்ப ஜல்லிக்கட்டெல்லாம் முடிச்சுட்டு இப்ப வீட்டுக்கும் வந்துருவாரு. வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, வீட்ல ஒரு ஜோடி செருப்பு கிடக்கும். அத பார்த்தோனே இப்ப இவரு கேட்பாரு, என்னடா இது வீட்ல ஆம்பள செருப்பு இருக்குன்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, நாய் தூக்கிட்டு வந்து போட்டுருக்கும்பா அப்படின்ற மாதிரி அவர் சொல்லுவாரு. 2 செருப்பு இருக்கிறாங்க, 2 தடவ நாய் தூக்கிட்டு வந்து போட்டுருக்கும்பா அப்படின்ற மாதிரி அவர் சொல்லவும், உன்னை 2 செருப்பால அடிப்ப வைப்பேன். நாய்க்கு சப்போர்ட் பண்றியா? வாடா உள்ள யார் வந்திருக்கான்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு இப்ப உள்ள வருவாங்க. அப்படின்னு வந்துட்டு உள்ள வந்து பார்க்கும்போது ஹீரோ இருக்கார்ல, அவர் கையெல்லாம் தூக்கிட்டு படுத்திருப்பாரு. உடனே இவருக்கு செம்ம கோவம் வந்துரும். யார்ரா இவன்? அழகான பொண்ணுங்க இருக்க வீட்ல கட்டிட்டு படுத்துட்டு கிடக்குறான். அவன அப்படியே குத்திரவான்னு சொல்லிட்டு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, உடனே இவர் என்ன சொல்வாருன்னா, முதலாளி அவன பார்த்தா திரும்ப அடிக்கிற மாரி இருக்கான்ற மாரி பேசவும், சரி சரி அப்ப ஓகே. அப்ப நான் இப்ப கோவமா நிக்கிற மாரி நிக்கிறேன். நீ போய் அவன எழுப்பு அப்படின்னு சொல்லவும், அவர் போய் எழுப்புவாரு. ஐயா சாமி எந்திரிங்க அப்படின்ற மாரி இழுத்துக்கிட்டே இருப்பாரா. உடனே இப்பலாம் பிச்சைக்காரங்க வீட்டுக்குள்ள வந்தே பிச்சை எடுக்கிறீங்களான்னு கேட்டுட்டு ஹீரோ முழிச்சிருவாரு. முழிச்சோனே லேடீஸ் இருக்காங்க வீட்ல இந்த மாரிலாம் படுத்திருக்கியா? யார் ராணின்னு சொல்லிட்டு போய் இவர் போய் கேட்கவும், உடனே அவர் கைய அப்படி முறுக்கிக்கிட்டு, அதே லேடீஸ் இருக்க வீட்ல வந்து நிக்கிறியே நீ யாரான்னு கேட்கும்போது, அவர பார்த்த உடனே இவர் பயந்துருவாரு. திரும்ப அடிக்கிற கூடியவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு, நான் வந்துட்டு என்னையவா யாருன்னு கேட்கிறா, இப்ப நான் சொல்றேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு எம்மான்னு கத்துவாரு பாருங்களேன். அட எரிப்பா வரேன்ட்டு அவங்க அம்மா வேற பழைய சோத்தோட வந்துட்டு இருப்பாங்க. வரும்போது இந்த உடனே பார்த்தோம் அப்படின்னா, "நீயா? ஏன்டா எப்ப பார்த்தாலும் அம்மா, அம்மான்னு இப்படியே பிச்சைக்காரங்க மாரியே கத்திக்கிட்டு இருக்க? ஒரு மம்மி அப்படி இப்படின்னு கொஞ்சம் கத்துனா, அப்படி இப்படி கூப்பிட்டா என்ன?" அப்படின்னு சொல்லி கேட்கும். மம்மி, ஜிம்மின்னு அடுத்தவங்க முன்னாடி நான் அசிங்கப்படுத்தாம, நான் யாருன்னு அவன்கிட்ட சொல்லணும்னே, "இவன் என் மூத்த பையன்ப்பா" அப்படின்னு ரொம்ப சலிச்சுப்பாங்க. இப்ப அவன் யாருன்னு என்கிட்ட சொல்லுன்னு சொல்லிட்டு கேட்பாரு. இப்ப அவங்க அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா, "இவன் என்னோட தூரத்து சொந்தம்ப்பான்னு" சொல்லும்போது, சொந்தக்காரவங்களே வரக்கூடாதுன்னு சொல்லி தானே இவ்வளோ தூரம் தள்ளி வீடு கட்டியிருக்கேன். அப்பவும் வந்துருவீங்களா? இன்னும் எவ்வளோ தூரம் தள்ளி வீடு கட்டினா வராம இருப்பீங்கன்னு கேட்கும்போது, அந்த அரமுடி இருக்கார்ல, அவர் என்ன சொல்வாருன்னா, "முதலாளி இந்த மாரி வீட்டுக்கு வந்தவங்கள சாப்பிடாமன்னு சொல்லக்கூடாது. நிக்க வச்சு கேள்வி கேட்கிறீங்களே, அவங்கள சாப்பிட்டு போன்னு சொல்லுங்கன்னோனே, அவன் சாப்பிட்டு போட்டும், நீ சாப்பிடாம போ அப்படின்னு சொன்னோனே பார்த்தீங்கன்னா, அவங்க அம்மா கையில வச்சிருந்த பாத்திரத்த வாங்கிட்டு அவர் பாட்டுக்கும் ஓடுவாரு. பார்த்தீங்கன்னா, இப்ப இவங்க 2 பேருக்குமே யார் யாருன்னு தெரிஞ்சிருச்சா? அப்ப கூப்பிட்டு ஒரு நிமிஷம்னு கூப்பிடுவாரு. ஹீரோ நிப்பாரா, "எப்ப வந்த?" அப்படின்னோனே, "இப்ப தான்" சொல்லுவாரு. எப்ப போவன்னோனே, ஐடியா இல்லன்னு சொல்லுவாரு. உடனே ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்க, சொந்தக்காரங்க ஒருத்தவங்க வீட்டுக்கு விருந்துக்குன்னு போனோம் அப்படின்னா வந்து, ஜுரம் மாதிரி ஒரு நாள்லயே கிளம்பிரணும். மஞ்சக்காமால வந்த மாதிரி நாள் கணக்கா இருக்கக்கூடாது. புரியுதா? ஏன் இதெல்லாம் சொல்றேன் அப்படின்னா, நான் ஒரு மாதிரி அப்படின்னு சொல்லிட்டே போவாரு. வந்துட்டு இப்ப பெரிய இலைய வச்சு ஹீரோக்கு சாப்பாடு போட்டுட்டு இருப்பாங்களா? இது என்ன வாழ மரத்துல அறுத்தீங்களா? அவதார மரத்துல அறுத்தீங்களா? இவ்ளோ பெருசா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவர் வந்து உட்காருவாரா. முத பந்தி முடிஞ்சிருச்சு போலன்னு கேட்கும்போது, ஆச்சு ஆச்சு அப்படின்ற மாரி சொல்லிட்டே இருப்பாரு. இப்ப இந்த தங்கச்சிங்கள பார்த்தீங்கன்னா, இவர வச்ச கண்ணு வாங்காம பார்த்துட்டே இருக்கும். உடனே இவருக்கு செம்ம கோவம் வரும். எருமை எருமை என்ன பார்வை இலைய போடணும்னு, அப்புறம் சாப்பிட்டு தொலைய வேண்டியதானே, இப்ப என்ன அவசரம், சிவப்பூச்சில கவர்டி தொலைஞ்ச மாதிரி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு அப்படியே முணங்கிக்கிட்டே இருப்பாங்க. அப்படின்னு வந்துட்டு இப்ப பெரிய தங்கச்சி இருக்காங்களா, அவங்க வருவாங்க. ஒரு மாதிரி பேக்ரவுண்ட் மியூசிக்லயே வந்துட்டு மெதுவா சோற ஒரு ஒரு கரண்டியா எடுத்து வைப்பாங்க. கொஞ்ச நேரம் இவர் பார்த்துட்டே இருப்பாரு. இவருக்கு செம்ம கோவம் வந்துட்டே இருக்கும் சந்தானத்துக்கு. உடனே ஹீரோ என்ன பண்ணுவாருன்னா, என்னங்க இப்படி வச்சா எந்த காலத்துல வைக்கிறது அப்படின்ட்டு வாங்கி மொத்தமா தூக்கி அதுல கொட்டிப்பாரா. கொட்டினோன்னு பார்த்தீங்கன்னா, சட்டிய தூக்கி பக்கத்துல வேற குடுத்துருவாரு. உடனே இவர் என்ன சொல்வாருன்னா, சரி ஓகே நான் பக்கத்து தெருவுக்கு போயிட்டு வரேன்னோனே, ஏன் நம்ம வீட்ல சாப்பாடு இல்லையான்னு கேட்பாரு. இருந்துச்சு இப்ப இல்லன்ற மாரி சொல்லவும், அடுத்தது கூட்டு பொரியல்லாம் வைக்கணும்னு அதான் வச்சிருக்கேன்ற மாரி அவர் தங்கச்சி சொல்லுவாங்களா, அதெல்லாம் எடுத்து கொண்டு போய் உள்ள வை,
இல்ல அதையும் சேர்த்து இவன் முடிச்சிருவான்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. நான் வந்துட்டு என்ன இப்படி சாப்பிட்டுட்டு இருக்கான், அப்பளத்த மறந்துட்டான் போல இருக்குன்னு இவர் எடுத்து அப்பளத்தையாவது சாப்பிடலாம்னு நினைப்பாரு. அதையும் புடிச்சு அப்பளம்னு வாங்கிருவாரு. உடனே இப்ப இவர் என்ன சொல்வாருன்னா, இங்க பாரு வயசு பொண்ணுங்க இருக்க வீடு. இந்த அடிச்சு சாப்பிடுறது, இந்த நக்கி சாப்பிடுறது இந்த மாதிரிலாம் இல்லாம கொஞ்சம் டீசென்ட்டா நடந்துக்க அப்படின்ற மாரி சொல்லுவாரு. அதோட வேன்ற மாரி சத்தம் விடுவோம். என்ன வந்துட்டு 2 மணி சங்க இப்பயே ஊதிட்டாங்க 5 மணி சங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நான் தாங்க ஏப்பம் விட்டேன் அப்படின்ற மாரி இவர் சொல்லுவோம். அத பார்த்து விடுப்பா ஷிஃப்ட் முடிஞ்சுன்னு சொல்லிட்டு எல்லாரும் வீட்டுக்கு போயிட போறாங்க அப்படின்ற மாரி சொல்லுவோம். முடிச்சாச்சு போய் கைய கழுப்போ அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவோம். அவர் எந்திரிச்சு போயிருவாரு ஹீரோ. இப்ப தங்கச்சி நீங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறதுக்குள்ள பார்க்க யாருமே இங்க இருக்க மாட்டாங்க. எல்லாரும் ஓடி இருப்பாங்க. இவனுங்கலாம் எங்க போனாங்கன்னு பார்த்தா அவர் போய் கை கழுவிட்டு இருப்பாரு. கைய கழுவி முடிச்ச உடனே துண்டு குடுக்குறதுக்காக அவங்க ஷால நீட்டிட்டு 3 பேர் வரிசையா நின்னுட்டு இருப்பாங்க. ஹீரோ அதுல யார செலக்ட் பண்ணலாம் யோசிச்சுட்டு இப்படி நீட்டும்போது பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா அண்ணங்கார் வந்து கைய குடுத்துருவாரு. என்ன பண்ற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்ல கைய துடைக்க போறேன். ஏன் துடைக்கலனா துரு புடிச்சிருமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. அதோட நின்னுட்டே இருக்கும்போது என் கையில துடைச்சிட்டு போனோனே பார்த்தீங்கன்னா, தேங்க்ஸ் மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கையிலேயே வாங்கி அவர் பாட்டுக்கு துடைச்சிட்டு அவர் பாட்டுக்கு அங்க இருந்து போயிட்டே இருப்பாரு. வந்து இவர் என்ன சொல்வாருன்னா, மச்சானையும் மானத்தையும் ஒரே நேரத்துல வாங்கிட்டு போறானேன்னு சொல்லிட்டு புலம்பிட்டே இருப்பாரு. உடனே இவங்க 3 தங்கச்சி சும்மா இல்லாம, அண்ணா அவர் எங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லி கேட்கும்போது, சித்தப்பா அப்படின்னோனே, அம்மாவ அக்கான்னு கூப்பிட்டாரே அப்படின்னா எங்களுக்கு மாமா முறை தானே வேணும். இதெல்லாம் மட்டும் விவரம் தெரியுதான்னு சொல்லிட்டு குனிய வச்சு அந்த 3வது சிஸ்டர் இருக்காங்களா அவங்கள போட்டு கொட்டு கொட்டுன்னு தலையிலேயே கொட்டுவாரு. சரி இப்படியே பகல் ஃபுல்லா அப்படியே ரகலையா இருக்கு. நைட்டாவது நிம்மதியா தூங்கலாம்னு சொல்லிட்டு பண்ணங்கார் போவாரு. போகும்போது பார்த்தீங்கன்னா, இங்க வந்த ஹீரோவும் அவர் கூட தங்கச்சிகள் எல்லாம் சேர்ந்துட்டு ஒரே சிரிப்பா இருக்கும். இவர் போகும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு கதை சொல்லிட்டு இருப்பாரு. அதாவது பறவை பறந்துட்டு இருந்துச்சா, எல்லா பறவையும் போட்ட முட்டையெல்லாம் கீழ விழுந்துச்சா, இந்த பறவை போட்ட முட்டை மட்டும் கீழ விழலையா, எப்படி எப்படின்னு எல்லாரும் கேட்டுட்டே இருப்பாங்க. அந்த பறவை ஜட்டி போடுச்சான்னு சொல்லிட்டு இருக்கும்போது எல்லாரும் பயங்கரமா சிரிச்சுட்டு இருப்பாங்க. இங்க கிட்ட போன ஹீரோ அதாவது அண்ணா இருக்கார்ல அவர் கேட்பாரு, ஏன்பா இந்த நேரம் கூட நிம்மதியா தூங்க மாட்டியா? பொண்ணுங்க கேட்டா குட்டி கதை சொல்லலாம். அது என்னப்பா ஜட்டி கதை? இதுல கெக்க சிரிப்பு வேற அப்படின்னு சொல்லிட்டு வருவாரு. நான் வந்துட்டு பொண்ணுங்கன்னு அதாவது தங்கச்சிங்கன்னு பொறந்துட்டாலே அண்ணன்கள்லாம் ஆந்தையா ஆயிரணும் அப்படின்ற மாதிரி நினைச்சுப்பாரு. அது மட்டும் இல்லாம சரி எந்திரிச்சு வா மொட்டை மாடியில படுக்கலாம்னு ஐயோ மொட்டை மாடியா மொட்டை மாடியில பனி அப்படின்றவாரு. நான் வரமாட்டேன்னு சொல்லவும் நீ இங்க இருந்தா எனக்கு சனி நீ வா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூப்பிடுவாரு. இப்ப தங்கச்சிங்க சும்மா இருக்க மாட்டாங்க. அண்ணன் இவர் வந்து எவ்வளவு சூப்பரா கதைலாம் சொல்றாரு அப்படின்னு அண்ணன் கூட தான் 1000 கதை சொல்லுவேன் அப்படின்னு சொல்லும்போது நீங்க பழைய கதையா சொல்றீங்க இவர் தான் புது புது கதையா சொல்றாரு அப்படின்னு இவர் சரி வா நீ தூங்கலாம்னு சொல்லி கூப்பிடும்போது பாத்தீங்கன்னா நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லுவாரு. ஏன்னு கேட்கும்போது இது வந்து புது இடமா இருக்கு எனக்கு தூக்கம் வராதுன்னு சொல்லும்போது லேட் ஆகும்னு சொல்லுவாரு. வா எங்கேயாவது பழைய இடமா பார்த்து படு அப்புறம் தூங்கி எந்திரிச்சு காலையில சொன்னு வெளியே போ அப்படின்னு சொல்லுவோம். தங்கச்சிகள் ஒரு பக்கம் அவர் இருக்கட்டும் சொல்லிட்டே இருப்பாங்க. தங்கச்சிங்களுக்கு இவரோட மனசே இருக்காது. எல்லார்ட்ட ஒரு வழியா அவர் பிரிச்சு கூட்டு வந்துட்டு இருக்கும்போது அம்மா வேற வந்து அவனை விட அவன் உள்ள படுத்துக்கிட்டோம்னு சொல்லுவாங்க. அதோட பாத்தீங்கன்னா இப்ப இவர் என்ன சொல்வாருன்னா ஆமா இவன் உள்ள படுத்துக்கிட்டோம் நீங்களா போய் தெருவுல படுத்துங்க அப்படின்ற மாதிரி திட்டிட்டு கூட்டு போகும்போது ஹீரோ என்ன சொல்வாருன்னா தேன் கிண்ணத்துல இல்ல பாட்டு கேட்டுட்டு வரேன் பாட்டு போடுவாங்க அப்படின்னு உடனே இவர் என்ன சொல்ல டியூன் போட்ட இளையராஜாவே நேரம் தூங்கி இருப்பார். உனக்கு என்னடா பாட்டு வெட்டி கிடக்கு வா போலான்னு சொல்லிட்டு இழுத்துட்டு போயிடுவாரு. போய் படுத்திருப்பாங்க. படுக்கும்போது மச்சான் மச்சான் அப்படின்னு வர என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உங்க பெரிய தங்கச்சி தூங்கி இருக்கோம் அப்படின்னு இப்ப நீ எதுக்கு அவளை கேட்கறன்னு இல்ல நாடி ஜோசியம் பார்க்க தெரியுமான்னு கேட்டுச்சு அதான் எனக்கு தெரியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா விட்டா நீ கேடி ஜோசியமே பாப்பா பேசாம படு அப்படின்னு படுக்க போட்டுருவாரு. அவர் தூங்க போவாரா அண்ணன் தூங்க போகும்போது மச்சான் மச்சான் திரும்ப திரும்ப கூப்பிடுவாரு. என்னடா அப்படின்னு கேட்கும்போது நீங்க எப்ப கண்ண மூடுவீங்கன்னு கேட்கும்போது என் 3 தங்கச்சிங்களை கரையேற்றதுக்கு அப்புறம் தான் என்னால நிம்மதியா கண்ண மூட முடியும் அப்படின்னு சொல்லும்போது நான் வேணா கரையேத்தவான்னு கேட்பாரு. எதான்னு கேட்பாரா கரைன்னு சொல்லும்போது நீ ஒரு நுரையும் ஏத்த வேணா இல்ல ஒரு உதவி காலையில எந்திரிச்சு சொல்லிக்காம கொள்ளாம நீங்க இருந்து போற பத்தி அதுவே நீ எனக்கு செய்யற பெரிய உதவி பேசாம படு அப்படின்னு சொல்லிடுவாரு. இவர் வந்து தூக்கத்துல கூட எந்திரிச்சு போயிடக்கூடாதுன்றதுக்காக அவர் ஹீரோட காலை சேர்த்து கயிறை கட்டி தான் காலோட சேர்த்து கட்டி வச்சிருப்பாரா. ஹீரோவும் அமைதியா தூங்கிருப்பாரு. இது அதாவது தூங்குற மாதிரி யோசிச்சுட்டு தான் படுத்திருப்பாரு. அண்ணங்கார் நல்லா தூங்கிடுவாரு. கொஞ்ச நேரத்திலே பாத்தீங்கன்னா ஹீரோ என்ன நினைச்சாரோ தெரியல திடீர்னு எந்திரிச்சு ஓட ஆரம்பிச்சிருவாரு. படியெல்லாம் இறங்கி மாடியில தானே படுத்திருக்காங்க டப்புக்கு எல்லாம் இறங்கி ஓடி வரும்போது பாத்தீங்கன்னா அண்ணா அப்படியே இழுத்துக்கிட்டே அவர் பாட்டுக்கு வருவார். திரும்பி பார்க்கவே மாட்டாரு. நேரா வந்து பாத்ரூம் போக தான் வந்துருப்பாரு. வந்தவொடனே பாத்தீங்கன்னா யார் இது நாய் சத்த மாதிரி கேக்குது நாய் கத்துற மாதிரி திரும்பி பார்க்கும்போது என்ன மச்சான் நீங்க இவ்வளவு பெரிய இடத்த விட்டுட்டு இங்க வந்து படுத்திருக்கீங்க அப்படின்னு கேட்கும். ஏன்டா இழுத்துட்டு வந்து போட்டது இல்லாம கேள்வியா கேட்கறேன்னு சொல்லிட்டு இருப்பாரு. டேய் திரும்ப மேல பற்ற போதுன்னு வேற சொல்லிட்டு இருப்பாரு. இதெல்லாம் அவரோட கனவா இருந்திருக்கும். நல்ல வேலை கெட்ட கனவா இருக்கேன் அதெல்லாம் போட்டு இதெல்லாம் கெட்ட நாத்தம் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு உட்கார்ந்திருப்பாரா. பார்த்தா அந்த அரமுடி பக்கத்துல தான் படுத்திருப்பாரு. எப்படிடா நீ இங்க வந்துன்னு கேட்கும்போது நீங்க தான் இங்க வந்துட்டு 4 மணி நேரமா எனக்கு கட்டி முடிச்சு படுத்திருந்தீங்க 400 ரூபா கொடுத்துட்டு போங்க அப்படின்ற மாதிரி பேசுவேன். உடனே வேற பயந்து போயிடுவார். எதுக்குடா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது மாட்டுக்கு புண்ணாக்கு வாங்கத்தான் அப்படின்ற மாதிரி இழுக்கும். எதா இருந்தாலும் விட்டு பேசுறா சேர்த்து பேசாத கேட்கவே பயமா இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு எங்கடா அவன் அப்படின்ற மாதிரி கேட்கவும் எங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்கவும் எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்வாரா. உடனே வேற என்ன சொல்வார்னா நல்லவனுக்கு அழகு சொல்லாம போறது அவன் நல்லவன்டா அதான் சொல்லாம போயிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஜாலியா வருவார். வரும்போது பாத்தீங்கன்னா எங்க அம்மா அக்கா தங்கச்சி எல்லாம் சேர்ந்து அவர் ஏதோ குளிக்க வச்சுட்டு இருப்பாங்க. இதெல்லாம் ஒரு ஜோக்குக்காக எடுத்துக்கலாம். அதோட வந்து எல்லாரும் சேர்ந்து வந்து குளிக்க வச்சுட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா உடனே வந்து மாமா காதுல என்ன ஊத்துட்டான்னு கேட்கும்போது காதுல என்ன ஊத்துறதுக்கு சைக்கிள் பில் அந்த பக்கம் வான்னு பிடிச்சி அந்த ஒரு தங்கச்சி இந்த பக்கம் இழுத்துருவாரு. என்ன கும்கி அணி குளிப்பாட்டுற மாதிரி எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்பாரு. அப்படின்னு வந்துட்டு எதுக்கு அப்படி பண்றீங்க கேட்கும்போது இல்ல தம்பி நைட் எல்லாம் இருமிக்கிட்டே இருந்துச்சு உடம்பு ஹீட் ஆயிடுச்சு போல இருக்கு அதனால தான் என்ன தேய்ச்சி கூல் பண்ணிட்டு இருக்கோம். அவன் உங்களை ஃபூல் பண்ணிட்டு இருக்கா நீங்க கூல் பண்ணிட்டு இருக்கீங்களான்னு திட்டுவாரு. உங்களுக்கு எல்லாம் ஒரு உண்மை தெரியுமா நைட் எல்லாம் இருமிட்டு இருந்தது அவன் இல்ல நான் அப்படின்னு சொல்லுவாரு. அப்படின்னு வந்துட்டு போடா உனக்கு ஒரு வேலை இல்லை அப்படின்னு சொல்லிடுவாங்க. அந்த சூப் எடுத்து குடுமா குடிக்கட்டும்னு சொல்லும் போதே பாத்தீங்கன்னா சூப் வேற ரெடியா இருக்கும். சூப்புல கொஞ்சம் இஞ்சியும் மிளகு சேர்த்து போட்டுட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும்னு அவர் சொல்லிட்டே இருப்பாரு. உனக்கு எல்லாம் நல்லா இருக்கும்டா அப்படின்னு இவர் திட்டிட்டு எம்மா உனக்கு சூப் வைக்க தெரியும்ன்றது எனக்கு இன்னைக்கு தான் தெரியும் என்னைக்காவது ஒரு நாள் எனக்கு சூப் வச்சு கொடுத்துருக்கியான்னு சொல்லிட்டு கேட்பாரு. அது என்ன சொல்வாரு நான் வேணா உங்களுக்கு சூப் வச்சு தருவான்னு சொல்லிட்டு இவர் கேட்கவும் நீ எனக்கு சூப் வச்சு தர மாட்டேன் ஆப்பு தான் வைப்பேன் நீ முதல் கிளம்ப உனக்கு காலையில முதல் பஸ் படிச்சு போத்தானே சொன்ன என்ன பண்ணிட்டு இருக்கவான்னு சொல்லி கூப்பிடும்போது மச்சான் அத்தை தான் சொன்னாங்க அவங்க வேலைக்கு போறாங்களா நீங்களும் வந்து ஜல்லிக்கட்டுன்னு போயிடுறீங்களா தங்கச்சிங்களா தனியா இருப்பாங்களா என்ன துணைக்கு இருக்க சொன்னாங்கன்னு பாலுக்கு காவல் பூனையா அப்படின்னு சொல்லி கேட்பாரு. எனக்கு சம்மக்கம் வந்துடும் ஏமா உனக்கு கடைசியா சொல்றேன் இன்னும் 2 நிமிஷத்துல அவங்க இருந்து போலன்னு வச்சுக்கேன் அம்மா அக்கா தங்கச்சின்னு யாரையும் பார்க்க மாட்டேன் அப்பா போன இடத்துக்கு அத்தனை பேரையும் அனுப்பி விடுறேன்னு சொல்லும்போது அத்தை அப்படின்னு இவர் சொல்வாரா நீ சும்மா இருப்பா மாடு மேய்க்கிறவனுக்கு மனுஷங்களை பத்தி என்ன தெரியும் அப்படின்னு ஒன்று பார்த்தீங்கன்னா டக்குனு இவருக்கு ஒரு பேக்ரவுண்ட்ல ஒரு பாட்டு ஓட ஆரம்பிச்சிடும் பாவமா இருக்கும். இப்படி எல்லாம் அம்மாவும் அக்கா தங்கச்சி இப்படி பண்ணிட்டாங்கன்னு சொல்லி வருத்தத்தில் அவர் வர அந்த அரைமுடி கூட வருவாரு. நீ ஒருத்த மட்டும் தாண்டா என் கூடவே இருக்கு அப்படின்னு சொல்லும்போது இவர் உடனே அழுவாரு. எதுக்கு அழுறன்னு கேட்கும்போது எத்தனை நாள் உங்க குடும்பத்தில் நான்
வந்திருக்கேன். ஒரு நாளாவது உங்க தங்கச்சிங்க எனக்கு எண்ணெய் தேய்ச்சு விட்டுருக்காங்களா முதலாளின்ற அளவும்போது பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே நீ எண்ணெய் தேய்ச்ச மாரி தான்டா இருக்க. இன்குல மாரியா மூக்கா அப்படின்ற மாரி அவர் சொல்லிட்டு, நான் பண்ற டார்ச்சர்லாம் அவன் எப்படி ஓடுறான்னு மட்டும் பாருன்னு சொல்லி நினைச்சுப்பாரு. மாட்டுக்கு வந்து தீவனம் வச்சுட்டு இருப்பாரு. சும்மா இல்லாம அந்த அரைமுடி வந்து என்ன சொல்லிடும்னா, முதலாளி அவன் உங்க 3 தங்கச்சி கூட ரவுண்டு கட்டி ஆடிட்டு இருக்கான்டோன்னு உளுந்தடிச்சுட்டு ஓடி வருவாரு. எல்லாம் கேரம் போர்டு தான் விளையாடிட்டு இருப்பாங்க. கேரம் போர்டு விளையாடுற என் தங்கச்சிங்கள என்னமோ எந்த மாரிலாம் நீ பேசிட்ட அப்படின்னு அவர் தலையில தட்டி விட்டு அனுப்பி விட்டுருவாரு. அதோட இப்ப நான் எந்த காயின போடட்டும்னு அவர் கேட்கும்போது, இதுன்னு சொல்லிட்டு ஆளாளுக்கு ஒண்ணு காட்டுவாங்களா, மிச்சத கன்டின்யூ நான் பண்றேன். போய் அண்ணனுக்கு ஒரு காஃபி போட்டு வாங்கன்னு எல்லாரையும் அனுப்பி விட்டுருவாரு. பார்த்து மாமா டிஸ்ட்ரிக்ட் பிளேயர் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் ஸ்டேட் பிளேயர் போங்கடியலாம் அப்படின்னு விரட்டி விட்டுருவாரு. என்ன விளையாடும்போது பார்த்தீங்கன்னா, வேணும்னே கால அவருக்கு மரியாதை இல்லாத மாரி நீட்டி வைக்கணும்னு நீட்டி வச்சுட்டு இருப்பாரு. இந்த விளையாட்டுல நான் ஜெயிச்சிட்டேன்னு வச்சுக்கோயேன், பஸ்ஸ புடிச்சு நீ ஊருக்கு போயிடணும்னு சொல்வாரு. அப்ப நான் ஜெயிச்சிட்டேனான்னு ஹீரோ கேட்கும்போது, ட்ரெயின புடிச்சு ஊருக்கு போயிடணும்னுவாரு. மொத்தத்துல ஹீரோ ஊருக்கு போகணும்ன்றது தான் இவரோட எண்ணமா இருக்கும். டக்குனு இவர் என்ன பண்றாருன்னா, அவர் வேணும்னே அவர் வம்பு வளர்த்துட்டு இருப்பாரு. அதோட அங்கிருந்து அவர் எந்திரிச்சிருவாரு. வெளிய அனுப்பி விட்டுருவாரு. வெளிய போய் விளையாடுறா அப்படின்னு சொன்னோனே பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நேரத்துல பார்த்தீங்கன்னா, தங்கச்சிங்கலாம் கத்திட்டே இருப்பாங்க. ரெடி மாமா, வாங்க மாமா, வாங்க மாமான்னு கத்திட்டே இருப்பாங்க. ஒரு தங்கச்சி மட்டும் குனிஞ்சு இருக்கும். இத வந்து இவர் பார்த்துருவாரு. அண்ணா பார்த்துட்டு, என்ன கடைசி தங்கச்சி குனிஞ்சு நின்னுட்டு இருக்கா, குப்பை பொறுக்குறாளா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும்போது, அவர் என்ன பண்றாருன்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, அவர் வேகமா ஓடி வந்துட்டு இருப்பாரு. அதோட ஐய்யய்யோன்னு இவர் உழுந்தடிச்சிட்டு ஓடி வந்து தடுத்துருவாரு. என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்கும்போது, அது வந்து தங்கச்சி குனிஞ்சிட்டு இருக்குமா, நான் இப்படி தாண்டி விளையாடுவேன். பொண்ணுங்க கூட பாண்டி விளையாடலாம். இந்த மாரி தாண்டிலாம் விளையாடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்ப தங்கச்சிய போட்டு திட்ட ஆரம்பிச்சுருவாரு. எப்ப பார்த்தாலும் அவன் கூட விளையாடுறேன்ற அவன் தான் குனிஞ்சிட்டு இது மாரி விளையாடுறேங்கிறான். குப்பை பொறுக்குற மாரி நீயும் குனிஞ்சிட்டு இருக்கன்னு திட்டும்போது பார்த்தீங்கன்னா, எப்ப பார்த்தாலும் மாமா கூட விளையாடவே விளையாடமாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, 24 மணி நேரம் விளையாடுறதுக்கு அவன் என்ன வீடியோ கேமா, குழந்தையா? டிவில பலாப்பழத்துல எப்படி பக்கோடா போடுறாங்கன்னு சொல்லிக் குடுக்குறாங்க. போங்க போய் கத்துங்க போங்கன்னு சொல்லிட்டு விரட்டி விட்டுருவாரு. தங்கச்சிங்கள விரட்டி விட்டு இவர் போலான்னு போனது, இப்ப நான் விளையாடியே ஆகணும். நீங்க குனிங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லவும், குனிறேன்டா என் குடும்பத்துக்காகவும் என் தங்கச்சிங்களுக்காகவும் குனிஞ்சு நிக்கிறேன்னு குனிஞ்சு நிப்பாரு. இவர் ஓடி வந்து தாண்டலான்னு பார்க்கும்போது, அதுக்குள்ள அரைமுடி மாட்டுக்கு சாப்பாடு வச்சுட்டு அது சாப்பிடலன்னு அது ஒரு அடிய போட்டுருவாரு. அதே நான் நினைச்சுக்கும் ஓடணும்னு சொல்லிட்டு அங்கிருந்து வேகமா ஓடி வரும் பாரு. அவ்வளவுதான் ஹீரோ அங்கிருந்து நகர்ந்துருவாரு. அதோட இவர் அண்ணனை வந்து முட்டி விட்டுரும். அதோட நேரா போய் தொட்டிக்குள்ளேயே விழுந்துருவாரு. மாடு வந்து முட்டுற அளவுக்கு என்னடா பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அம்மா வேற கேட்பாங்க. இப்ப அம்மா கிட்ட பேசி முடிச்சோன்னு திரும்பி பார்ப்பாரு. அங்க வந்து ஹீரோவும் தங்கச்சிகளும் ஒண்ணா ஒரே ஊஞ்சல்ல உட்கார்ந்திருப்பாங்க. இத பார்த்தா அவருக்கு இன்னும் கொஞ்சம் பக்குன்னு இருக்கும். அண்ணனுக்கு மாமா அண்ணனுக்கு சரியாக எத்தனை நாள் ஆகும்னு கேட்கும்போது, குத்தி இருக்கிறத பார்த்தா 2, 3 நாள் ஆகும்னு நினைக்கிறேன்மான்னோனே, இப்பயாவது பாசம் வந்துச்சுன்னு இவர் நினைச்சிட்டு இருப்பாரு. அப்ப வாங்க மாமா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தங்கச்சி கூப்பிடுவாங்க. எதுக்குன்னு பார்த்தா, கிச்சு கிச்சு தாம்பலம் சொல்லி குடுக்குறேன்னு சொன்னீங்களா, அது விளையாடலாம் வாங்க மாமான்னு சொல்லி கூப்பிடுவாங்க. இப்ப அண்ணனால எந்திரிச்சு கூட போக முடியாதா, அது தனி கட்சி வச்சு கூட சமாளிச்சிடலாம் போல, தங்கச்சிங்கள வச்சுட்டு சமாளிக்கவே முடியாதுடா அப்படின்னு நினைச்சிட்டே இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா, அந்த பெரிய தங்கச்சி இருக்காங்களா, அவங்க வந்து உவன்னு வாந்தி வேற எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதான் இவர் பார்த்து வர, என்னடி இது வாந்தி எடுக்கிற, அதுவும் குஹா குஹான்னு குழந்தை சத்தம் மாதிரியே வாந்தி எடுக்கிறேன்னு கேட்கும்போது, என்னன்னே தெரியல, தலையை சுத்துற மாதிரி இருக்கு, மாங்காவை கடிக்கிற மாதிரி இருக்கு, புளிய சாப்பிட்ற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லும்போது, உன்னை எனக்கு அப்பன மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி அவர் சொல்லவும், உடனே இவர் என்ன டக்குனு வந்து ஹீரோ சொல்லுவார், இதுக்கு நான் தான் காரணம்னு சொல்லும்போது, என்ன தைரியம்டான்னு ஆரம்பிப்பாரு. அடிக்க போகும்போது இவங்க தடுத்து நான் தான் காரணம், அவங்க 2 பேரும் என்ன பண்றேன்னு சொல்லிட்டு 2 பேரும் அடிக்க போவாரா. அதோட நான் தான் தடுத்தேன்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்ற முட்டை பிரியாணியும் கொத்து பரோட்டா வாங்கி கொடுத்தேன், அதுக்கு ஒத்துக்காம வாந்தி எடுக்கிறதோட பிரியாணியா, நான் கூட என்னமோ ஏதோ நினைச்சேன்னு சொல்லிட்டு இப்பதான் அவருக்கு நிம்மதியா இருக்கும் அப்படின்னு வந்துட்டு இவங்க எல்லாம் சந்தோஷப்பட்டு இருக்கும்போது, என்னது இது சப்புன்னு போயிடுச்சுன்ற மாதிரி அவர் சொல்லுவார். அரைமுடி உடனே அந்த அண்ணங்கர் என்ன சொல்வாருன்னா, வேணா கொஞ்சம் உப்பு போடுவான்னு சொல்லிட்டு கேட்பாரு. இல்ல முதலாளி, உங்க தங்கச்சி வாழ்க்கையில இந்த மாதிரி ஏதாவது நடந்தா அவங்களுக்கு நான் வாழ்க்கை கொடுக்கலாம்னு நினைச்சேன்னு சொல்லிட்டே இருக்கும்போது, ஏற்கனவே உன் வாழ்க்கையே வலிக்கு தாண்டா போயிருக்கு, நீ வேற வாழ்க்கை கொடுக்க போறியா, உன மாட்டு கொட்டால தான் இருக்க சொன்னேன், எதுக்கு அவன் வீட்டுக்குள்ள வந்து சொல்லிட்டு திரும்ப திரும்ப அடி விழும். திரும்ப இப்ப இந்த பிரச்சனை முடிஞ்சிரும். இப்ப அம்மா வருவாங்க. இன்னொரு தங்கச்சி அலற மாதிரி சத்தம் கேட்கும். என்னன்னு பார்க்கும்போது எல்லாம் நல்ல விஷயம் தான், இவனோட தங்கச்சி இப்ப வயசுக்கு வந்துட்டா அப்படின்னு சொல்லும்போது பாத்தீங்கன்னா, இவன் எந்த நேரத்துல வந்தானோ தெரியல, ஒருத்த வாந்தி எடுக்கிறா, ஒருத்தி வயசுக்கு வர, இன்னும் குழந்தை மட்டும் தான் பிறக்கலன்ற மாதிரி சொல்லுவாரு. இப்ப இந்த ஃபங்க்ஷனை கொண்டாடலாம்னு சொல்லும்போது, அதெல்லாம் வேணாம், யாருக்கும் சொல்ல வேணாம், வீட்டுக்குள்ளேயே வச்சு காது காது வச்ச மாதிரி முடிச்சு விட்டுருங்கன்ற மாதிரி அவர் சொல்லவும், சரின்ட்டு எல்லாரும் போவாங்க. ஹீரோ என்ன சொல்வாருன்னா, அவர் தான் சொல்றாருன்னா நீங்களும் அப்படியே செய்றீங்க. இப்போ ஒரு பொண்ணு வயசுக்கு வந்துட்டு எதுக்காக 4 பேரை கூப்பிட்டு மாமா மச்சான் உறவுக்காரங்களை கூப்பிடுறாங்க, ஒரு பொண்ணு வயசுக்கு வந்திருக்கா, உங்களுக்கு விருப்பம் இருக்கா எங்க வீட்டு பொண்ணை கட்டிக்கன்னு கேட்கறதுக்கும், அது ஒரு சம்பந்தம் உறவுகளை வளர்க்கறதுக்கு தான் அப்படி இப்படின்னு ஹீரோ சொல்லவும், உடனே அம்மாவும் அவர் சொல்றது சரிதானடா, ஒண்ணுக்கு 3 தங்கச்சி வச்சிருக்க, இப்படின்னு சொந்த பந்தம் எதுவும் பார்த்தாதானடா நம்ம பிள்ளைங்களுக்கும் கல்யாணம் ஆகும், என் பிள்ளைங்களுக்கு கல்யாணம் ஆகி அதுங்க பேரன் பேத்திங்க வந்து என்னைக்கு என்ன ஆயான்னு கூப்பிடுறது அப்படின்னு கேட்கும்போது, இப்போ அண்ணன் என்ன சொல்லுவாருன்னா, உன்னை எல்லாரும் ஆயான்னு கூப்பிடணும்னா பக்கத்துல உள்ள பால்வாடி ஸ்கூலுக்கு போய் சோறாக்கி போடு, அங்க உள்ள பிள்ளைங்க எல்லாம் உன்னை ஆயான்னு கூப்பிடுன்னு சொல்லுவாரு. அப்படின்னு வந்துட்டு என்ன மச்சான் இப்படி சொல்லிட்டே இருக்கீங்க, அதெல்லாம் நாளைக்கே இந்த ஏற்பாடுலாம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு எல்லாரையும் சொல்லிடுவாரு. செலவு மட்டும் நீங்க